மதியம் 1:39 மணி அளவில் அது வந்து மேலே போயிருக்கு. மேலே போன டைமில் 825 அடி அந்த உயரத்தை எட்டின உடனேயே பைலட்ஸோடைய கட்டுப்பாட்டை மீறி விமானம் போன உடனேயே மேடே அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை சம்மந்தப்பட்ட அந்த விமான அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. கண்மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே இந்த சம்பவம் நடந்துருச்சுன்ற மாதிரி சொல்லி அந்த ஏதோ ஒன்று நடக்குது, இந்த ஃப்ளைட்டில் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு நான் வந்து யூகிச்ச உடனேயே நான் ஃப்ளைட்லேருந்து கீழே குதிச்சிட்டேன். டெக்னிக்கலாகவே பல பிரச்சனைகள் இந்த விமானத்தில் இருக்குன்னு சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட இன்ஜினியர் பேசும்பொழுது இதையெல்லாம் ஏன் கண்டும் காணாமல் இந்த அரசு இருந்துக்குன்ற கேள்வி நமக்கு வருகிறது. இந்த கேள்விக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று ஒரு துக்கமான ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு. நேற்று பல சம்பவங்கள் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். அதில் குறிப்பாக அகமதாபாத்தில் நடந்த அந்த விமான விபத்து. இந்த விபத்து இன்னைக்கு இந்தியாவையே ஒரு புரட்டி இருக்கிறது. அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல முக்கிய தலைவர்கள் இந்த நிகழ்வுக்கு இரங்கல் தெரிவிக்கக்கூடிய நிலையை உருவாகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த நிகழ்வு வந்து துக்க நிகழ்வாக மாறி இருக்கிறது. குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத் அந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அந்த விமான நிலையம் என்பது கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய 7வது ரொம்ப பரபரப்பான விமான நிலையம். அந்த விமான நிலையத்தில் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட அப்போ தான் வந்து 825 அடி தான் மேலே போயிருக்கும். போன அந்த டைம்லேயே மிகப்பெரிய ஒரு வெடி விபத்து நடந்து அந்த காட்சிகள்லாம் கூட நம்ம சமூக வலைதளங்களில் நம்ம பார்த்தோம். பல்வேறு சம்பவங்கள் அதை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் வந்து கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த பயணிகளோட எண்ணிக்கை மட்டுமே மொத்தமாக கிட்டத்தட்ட விமானத்தில் 230 பயணிகளும் 2 விமானிகளும் அதே போல் 10 பணியாளர்களும் விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹேர் ஹோஸ்டர்ஸ் உட்பட 10 பணியாளர்கள் அதில் வந்து இருந்திருக்கிறாங்க. இதில் ஒரே ஒருத்தர் மட்டும் 241 பேர் இறந்துருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து தப்பிச்சிருக்கிறார். அது மிகப்பெரிய தப்பிச்சதெல்லாம் வந்து அந்த திக் நிமிடங்கள்னு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரியான சம்பவங்களாக அமைஞ்சிருக்கு. சரி, எப்படி இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுன்னு நம்ம பார்க்கும்பொழுது ஏர் இந்தியாவினுடைய அந்த விமானம் போயிங் 787 ட்ரீம் லைனர் அப்படிங்கிற விமானம் தான் நேற்று பறந்த அந்த விமானம். அந்த விமானம் வந்து கிட்டத்தட்ட 23வது ஓடு பாதையில் 1:39 மதியம் 1:39 மணி அளவில் அது வந்து மேலே போயிருக்கு. மேலே போன டைமில் 825 அடி அந்த உயரத்தை எட்டின உடனேயே, அதாவது விமான ஓட்டிகள் இருக்காங்க இல்லையா, பைலட்ஸோடைய கட்டுப்பாட்டை மீறி விமானம் போன உடனேயே மேடே அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை சம்மந்தப்பட்ட அந்த விமான அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. மேடே அப்படிங்கிற வார்த்தை என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து பிரெஞ்சு மொழியில் சொல்லுது. இதுக்கு என்ன மூலமொழி என்னன்னா மெய்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து வந்தது தான் மேடே. 1920க்கு பிறகு அது வந்து மெய்டர் அப்படிங்கிறதுலேருந்து மேடே அப்படிங்கிற வார்த்தைக்காக பயன்படுத்தப்பட்டது. அவசரமாக எனக்கு உதவுங்க, உடனடியாக எனக்கு உதவுங்க அப்படிங்கிற அர்த்தம் தான் இந்த மேடே. அந்த மாதிரி மேடேன்ற ஒரு அறிவிப்பு போயிடுச்சு அப்படின்னாலே விமானம் கட்டுப்பாட்டை எழுந்துடுச்சு, இல்லை அங்கே இருக்கக்கூடிய சூழல் அசாதாரணமான சூழலாக இருக்கிறது, இங்கே பலருடைய உயிர்கள் வந்து பாதிக்கப்படுவதற்கான சூழல் இருக்குன்னு சொல்லி ரொம்ப எமர்ஜென்சின்னு சொல்லுவோம் இல்லையா, கடுமையான எமர்ஜென்சி இருக்கக்கூடிய டைமில் பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை தான் மேடே. அப்படிங்கிற வார்த்தையை தான் சம்பந்தப்பட்ட அந்த 2 பைலட்ஸுமே பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த பைலட்ஸை பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட சுமித் சபர்வால் அப்படிங்கிற விமானம் ஓட்டி ஒருத்தர், அவர் வந்து கிட்டத்தட்ட 8200 மணி நேரம் விமானத்தை ஓட்டின அனுபவம் கொண்டவர். அதே போல இன்னொரு பைலட் கூட இருந்திருக்கார், துணை விமானியா இருந்தவர் கிளைவ் குந்தர். இவர் 1100 மணி நேரம் ஃப்ளைட்டை ஓட்டின அனுபவம் உள்ள 2 பேருமே அனுபவம் மிக்க திறமை வாய்ந்த பைலட்ஸ் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனாலும் இந்த விபத்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்குமே நமக்கு வந்து விடை நமக்கு மட்டும் இல்லை, அந்த விமானத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் விடை கிடைக்கல, அந்த போயிங் விமானத்தை வடிவமைச்சவர்களுக்கும் இப்போ வரைக்கும் விடை கிடைக்கல. அதற்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, பிளாக் பாக்ஸ் ஒவ்வொரு விமானத்திலையும் வச்சிருப்பாங்க இல்லையா, பிளாக் பாக்ஸ். அந்த பிளாக் பாக்ஸில் என்ன நடந்துச்சுன்றதுக்கான தரவுகள் அதில் போயிருக்கும். அந்த தரவுகளின் அடிப்படையில் ஆய்வு செய்து இது என்ன காரணங்கிறத கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பறவை மோதியதால் இந்த விபத்து நடந்ததாக சில செய்திகள் வந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஆனாலும் இந்த இடத்துல வந்து பறவைகள் மோதுவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஏன்னா ஏரோப்ளேன் வந்து டேக் ஆஃப் ஆகும்போதே பல பறவைகள் அந்த சைடில் இருந்ததற்கான அதை பார்த்ததற்கான சாட்சியங்கள்லாம் கூட அங்கே இருக்கு. அந்த அடிப்படையில் ஒருவேளை பறவைகள் ஏதாவது அந்த இன்ஜினில் உள்ள போய் அதில் ஏதாவது கிராஷ் ஆகி அதனால வெடிச்சிருக்குமோங்கிற சந்தேகமும் வைக்கப்படுகிறது.
இது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. சரி, அடுத்ததாக என்ன அப்படின்னா, இந்த விமான விபத்தை பொறுத்த அளவுக்கு இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 241 சொன்னோம் இல்லையா, அதில் இந்தியாவை சேர்ந்தவர்கள் 169 பேர், அதே போல் இங்கிலாந்தை சேர்ந்தவங்க 53 பேர், போர்ச்சுகலை சேர்ந்தவங்க 7 பேர், அதே போல் கனடாவில் சேர்ந்தவர் ஒருத்தர். இந்த விபத்தில் ஒருத்தர் தப்பிச்சாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, விஸ்வாஸ் குமார் அப்படிங்கிறவர் தான், விஸ்வாஸ் குமார் ரமேஷ் அவர் பேர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள இந்த சம்பவம் நடந்துருச்சுன்ற மாதிரி சொல்லி, அந்த ஏதோ ஒன்று நடக்குது, இந்த ஃப்ளைட்டில் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு நான் வந்து யூகிச்ச உடனே நான் ஃப்ளைட்லேருந்து கீழே குதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதிர்ஷ்டவசமாக அவர் வந்து உயிரும் தப்பியிருந்தார். அவரை பார்த்து இன்னைக்கு பிரதமர் மோடி உட்பட பலரும் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விபத்தில் இறந்தவங்களை பொறுத்த அளவுக்கு சுற்றுலா பயணிகள் குடும்பத்தோட சுற்றுலா பயணம் மேற்கொள்வதற்காக தயாராக இருந்தவங்க, வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்துட்டு பாய் பாய் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலிருந்து அவங்க சொந்த நாட்டுக்கு திரும்ப முயற்சி செஞ்சவங்க, அதே போல முன்னாள் குஜராத் முதல்வராக இருந்த விஜய் ரூபானி அவர் தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக லண்டனுக்கு போனார். அவரும் இந்த விபத்தில் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க. கேரளாவை சேர்ந்த ஒரு நர்ஸ், அந்த நர்ஸ் என்னன்னா லண்டனில் வந்து அவங்க ஒரு நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த பதவி ஏன்னா சொந்த ஊரில் அவங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிச்சு, அரசு வேலை கிடைச்சிச்சுங்கிற காரணத்துக்காக ராஜினாமா கடிதம் கொடுப்பதற்காக லண்டனுக்கு புறப்பட்டு சென்றவங்க, அவங்களும் இந்த விபத்தில் வந்து இறந்திருக்கிறாங்க. இந்த விபத்து இதில் இன்னும் குறிப்பாக விஷயம்னா, அந்த விபத்து நடக்கிற அந்த டைம் இருக்கு இல்லையா, அது எந்த இடத்துல நடந்துச்சுங்கிறதுக்கான ஒரு விஷயம். இந்த விபத்து நடந்தது பொறுத்த அளவுக்கு விமான நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மெக்கானி அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் மருத்துவக் கல்லூரி, அதாவது பிஜே தனியார் மருத்துவக் கல்லூரியினுடைய அந்த ஹாஸ்டல் மேலே தான் அந்த ஏரோப்ளைனுடைய பாடி வந்து விழுந்தது. அந்த விழுந்த டைம்லேயே கிட்டத்தட்ட 5 அந்த சாப்பிட்ற டைம்லேயே வேற 1:39 2 மணிங்கிறது எல்லாருமே சாப்பிட்ற டைம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல பல மாணவர்கள் சாப்பிட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதில் ஒரு 5 பேர் இறந்துட்டாங்கன்ற மாதிரி செய்திகளும் வந்திருக்கு. 50க்கும் மேற்பட்டவர்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, காயங்கள் கடுமையான காயங்களால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது. ஒரு பக்கம் பலி எண்ணிக்கை இந்த பக்கம் அதிகரிச்சுட்டு இருந்தது. இதே போல் இந்த பக்கம் பார்க்கும்பொழுது பல இழப்புகளை தொடர்ச்சியாக சம்மந்தப்பட்டவர்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் மருத்துவ அந்த கல்லூரி இடிஞ்சு, இந்த பிளைன் கிராஷ் ஆனதில் இடிஞ்சு அந்த கல்லூரியை கட்டுறதுக்காகவும் சம்மந்தப்பட்ட அந்த டாடா நிறுவனம் வந்து அவங்களுக்கு உதவி செய்வதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இறப்பு சந்தித்த அந்த குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டஈடு கொடுப்பதாகவும் நிவாரணமாக அதை கொடுப்பதாகவும்லாம் சொல்லியிருக்கிறாங்க. குடும்பத்தோட ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அந்த குடும்பத்துக்கு போய் யாருக்கு அந்த நிவாரணத்தை வாங்கி யாருக்கு அவங்க செலவு பண்ண போறாங்கன்றது நமக்கு தெரியல. இல்லை, இன்னொரு விஷயம் குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த போயிங் 787 விமானம் இருக்கு இல்லையா, இந்த விமானத்தை பொறுத்த அளவுக்கு, இந்த ட்ரீம்லைனர் விமானத்தை பொறுத்த அளவுக்கு ஏற்கனவே இந்த விமானத்தை வடிவமைத்த இன்ஜினியர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு செய்தியை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அந்த செய்தியில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அகமதாபாத்தில் விமானத்தில் சிக்கிய ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான விமானம் போயிங் 787 ட்ரீம்லைனர், அந்த வகையை சார்ந்த விமானம் அது. அந்த விமானத்தினுடைய இன்ஜினியர் சாம் சாலே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த போயிங் 787 விமானம் அப்படிங்கிறது காலப்போக்கில் பல்வேறு பிரச்சனைகளை, பல்வேறு விபத்துகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பல பேட்டிகளை ஏற்கனவே நான் வந்து குறிப்பிட்டிருந்தேன் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதோட, இதில் குறிப்பாக அவர் சொல்றது என்னன்னா, தீவிரமான அந்த விமானத்தில் பல குறைபாடுகளையும் நான் ஆரம்பத்திலே பார்த்ததோட ஃபியூஸ்லேஜ் அப்படிங்கிற விமானத்தினுடைய உடற்பகுதிகளை இணைக்கும் போது என்ன செஞ்சிருக்காங்கன்னா, சரியான இணைப்பு முறைகளை அவங்க கையாளவே இல்லை. பொருந்தாத பாகங்களை வச்சு ஊழியர்கள் அதில் வந்து ஏறி குதிச்சு அதை சரி செஞ்சு அப்படிதான் அதை வந்து அட்டாச் பண்ணாங்க. இதனால மிகப்பெரிய கண்ணுக்கு தெரியாத இடைவெளிகள் ஏற்படுறதுனால ஆயிரக்கணக்கான பயணங்களுக்கு அப்புறம் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்கும். அதே போல இதில் வந்து பல பேரழிவுகளுக்கான வழிவகுக்குன்ற மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பத்திலே நான் சொன்னேன். ஆனால் என்னோட வாயை அவங்க வந்து அடைச்சிட்டாங்க. இதை நான் வெளிப்படையாக சொல்லும்போது நீ வாயை மூடு அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி அந்த விமானத்தை வடிவமைத்த இன்ஜினியர் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். அப்போ இது இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கின்றது யாராலையுமே தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். ஏன்னா விபத்துக்கு இன்டென்ஷன் எதுவுமே இப்போ வரைக்குமே சொல்லப்படலை. பைலட்ஸும் நல்லா திறமை வாய்ந்த பைலட்ஸ், அனுபவம் உள்ள ஒரு பைலட்ஸ் தான். ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டிருக்குங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த விமானத்தில் பல பிரச்சனைகள் வரும். ஏற்கனவே இந்த செய்தி ஊடகத்தின் இந்த செய்தியினுடைய தரவினுடைய அடிப்படையில் நம்ம பார்ப்பதாக இருந்தால் இந்த விமானம் பல பிரச்சனைகளை சந்திக்கும். இதனால பல பேரழிவுகள் வரும். ஏன்னா அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதே சரியான முறையில் இல்லைன்னு சொல்லி அந்த இன்ஜினியர் சொல்றாரு. அப்படின்னா இதையெல்லாம் கண்டும் காணாமல் தான் இந்த விமானத்தை இவ்வளவு காலமாக பயணிக்க வச்சிருக்கிறதா இந்த அரசு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா, அந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் மத்திய அரசு இருக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதுல வந்து சரியான முறையில் அந்த செட்டப் இல்லை, டெக்னிக்கலாவே பல பிரச்சனைகள் இந்த விமானத்தில் இருக்குன்னு சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட இன்ஜினியர் பேசும்பொழுது இதையெல்லாம் ஏன் கண்டும் காணாமல் இந்த அரசு இருந்துக்குன்ற கேள்வி நமக்கு வருகிறது. இந்த கேள்விக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். இது வந்து விபத்து தான், இதுல வந்து இன்டென்ஷன் இல்லை அப்படிங்கிற காரணம் இருந்தாலும் இந்த விமர்சனத்துக்கும் இந்த குற்றச்சாட்டுக்கும் என்ன பதில் அப்படிங்கிற
கேள்வியை நம்ம அரசு முன்னாடி வைக்கலாம், அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். சரி, இந்த மாதிரி விபத்துகள் தவிர்க்க முடியாது தான். இதற்கு முன்பாக ஏதாவது நடந்திருக்குன்னு கேட்டால் பல்வேறு விபத்துகள் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு நடந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் 1973 மே 21 டெல்லி பாலம் அந்த விமான நிலையத்தில் நடந்த ஒரு சம்பவம். இந்தியன் ஏர்லைன்ஸினுடைய அந்த விமானம் மோசமான வானிலை காரணமாக விபத்துக்குள்ளானது. இதில் ஒரு 48 பேர் இறந்தாங்க. 1978 ஜனவரி 1 மும்பையில் இருந்து துபாய்க்கு போன விமானமும் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு அரபிக் கடலில் வந்து விழுந்ததில் 213 பேர் வந்து இறந்தாங்க. 1988 அக்டோபர் 19 மும்பையிலிருந்து போன இந்தியன் ஏர்லைன்ஸ் அந்த விமானம் அகமதாபாத் இப்போ நடந்துச்சு இல்லையா, இதே விமான நிலையத்தில் தான் தரையிறங்க அந்த டைமில், அதாவது லேண்டிங் ஆகிற டைமில் ஒரு விபத்து நடந்தது. அதில் 135 பேர் பயணம் செஞ்சுருந்தாங்க. அதில் 133 பேர் இறந்து போயிருந்தாங்க. 1990 பிப்ரவரி 4 ஒரு விபத்து, அதுலேயே 92 பேர் வந்து பலியானாங்க. 1996 நவம்பர் 12 இது இப்போ நடந்த சம்பவங்களிலே மிகப்பெரிய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது. சவுதி அரேபியாவுடைய சவுதியா ஏர்லைன்ஸ் அந்த விமானமும் அதே போல் கஜகஸ்தானுடைய ஏர்லைன்ஸ் விமானமும் ஒன்றுக்கு ஒன்று டைரக்டாக மோதி மிகப்பெரிய அளவில் ஒரு சம்பவத்தை நிகழ்த்துச்சு. இதில் 349 பேர் பலியானாங்க. 2000 அந்த ஜூலை 2000 ஆண்டு ஜூலை 17 ஒரு விபத்து நடந்தது. அந்த விபத்தில் 60 பேர் பலியானாங்க. இங்கே 60 பேரில் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கு இல்லையா, அந்த வீட்டில் இந்த ஏரோப்ளேன் கிராஷ்னால நடந்த இந்த சம்பவத்தில் 5 பேர், இப்போ எப்படி இந்த மருத்துவமனையில் 5 பேர் பலியானதாக செய்தி வந்துச்சு இல்லையா, அதே போல் 5 பேர் அதில் பலியானாங்க. 2010 மே 22 15 வருஷத்துக்கு முன்னாடி அதுலேயும் ஒரு துபாயிலிருந்து கர்நாடகா மாநிலம் அந்த மங்களூர் வந்த அந்த ஏர்லைன்ஸில் ஓடு பாதையில் சில பிரச்சனை ஏற்பட்டதுனால 158 பேர் அந்த விமான விபத்தில் பலியானாங்க. கடைசியாக 2005 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்து நடந்துச்சு இந்தியாவில். ஆகஸ்ட் 7 2020 கொரோனா அந்த பெருந்தொற்று காலகட்டத்தில் இந்த வந்தே பாரத் திட்டத்தின் கீழே வெளிநாட்டிலேருந்து இங்கே கூப்பிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களை கூப்பிட்டு வரும்போது ஒரு விபத்து நடந்துச்சு. அந்த விபத்தில் 2 விமானிகள் உட்பட 21 பேர் பலியாகியிருப்பதாக தரவுகள் எல்லாம் சொல்லுது. இது வரைக்குமே இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய சம்பவம் இருந்தோம். 1996 பிறகு இப்போ நடந்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? இது இன்னொரு கொடுமையான ஒரு விஷயத்தை நான் ஏற்கனவே சொல்லணும்னு நினச்சேன். அதாவது இந்த விமான விபத்தில் பாதிக்கப்பட்டு ஒருத்தருடைய தலை ரோட்டில் கிடக்கு. சமூக வலைதளங்களில் இந்த செய்திகள் ரொம்ப வைரலாக பரவிட்டு சில செய்தி ஊடகங்களும் இந்த செய்தியில் எடுத்து போட்டுருக்காங்க. அந்த தலையை செல்ஃபி எடுக்கக்கூடிய ஒரு கூட்டமாக சூழ்ந்துக்கிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காணொலியை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. மனிதர்களுடைய மனம் எந்த அளவுக்கு மறுத்து போய் ஒரு சமூக வலைதளங்கள் நம்ம ஃபோட்டோ போடணும், அந்த சமூக வலைதள மோகம் எந்த அளவுக்கு ஒருத்தனுடைய மென்டலாகவும் அவங்களுடைய சோலையும் மென்டலையும் எந்த அளவுக்கு அது வந்து பாடுபடுத்தி இருக்குங்கிறது உதாரணமாகவும் அந்த சம்பவம் குறிப்பிடக்கூடிய அந்த சம்பவம் வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு சேதத்தை சந்திச்சிருக்காங்க. அந்த குடும்பம் மிகப்பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்காங்க. 241 உயிர் சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு போருக்கு நிகரான ஒரு இழப்பு இது. அந்த இழப்பில் நம்ம இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறோமேன்ற ஒரு அடிப்படை அறிவு புரிதல் கூட இல்லாமல் சில மக்களும் இருக்க தான் செய்கிறாங்க அப்படிங்கிறது உதாரணமாகவும் அந்த சம்பவம் அமைந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இது ஒரு விபத்து தான். ஆனால் இந்த விபத்துக்கு பின்னாடி பல கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கு என்ன மாதிரியான பதிலை மத்திய அரசு கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.